ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷீஷாப் சீரீஸில் நம்ம இன்றைக்கி எந்த கிளாஸ் டைப்பை பற்றி பார்க்குறோன்னா ஸ்டாட்டிக் கிளாஸ். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் கிளாஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு கிளாஸ் கான்க்ரீட் கிளாஸ், அதாவது ஒரு ஆர்டினரி கிளாஸ் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரோக்ராமில் இங்கே ஜென்ரலாக ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் இருக்குது. கிளாஸோட நேம் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு முன்னாடி தான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற அந்த கீவேர்ட் போட போகிறேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் போட்டது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் நம்ம எழுத போகிறது எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். லைக்வைஸ் எப்போ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், எப்போ ஒரு கான்க்ரீட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லையா. அதுக்கு இப்போது ஸ்டாட்டிக் கிளாஸை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஒரு வேலிடேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் எப்போவுமே நீங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வேலிடேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் எப்பவுமே என்ன இருக்கணும், 10 டிஜிட் நம்பர். ஓகேங்களா, கேரக்டர் லென்த்து 10 டிஜிட்டாக இருக்கணும். 0லேருந்து 9க்குள்ளே தான் எந்த நம்பராக இருந்தாலும் இருக்கணும். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் வேலிடேஷன். ஃபோன் நம்பர்னு வந்தாலே எல்லாமே இன்டிஜராக இருக்கணும், 10 டிஜிட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே நம்பர்ஸில் இருக்கணும். ஓகேங்க, இந்த வேலிடேஷன்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸாக போட்டுட்டு இது பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் கிளாஸில் எழுதிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் கிளாஸில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாமே மெமரி அலோகேட் ஆகும். ஸ்டாட்டிக்னா ஒரு வாட்டி மெமரி அலோகேட் ஆயிடுச்சுன்னா அதுவே தான் உங்களுக்கு ரெஃபர் ஆகிட்டே இருக்கும். லைக் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே மை ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் இப்போ இது ஆர்டினரி கிளாஸ். இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் போயிட்டு இப்போ இன்ட்டு ஓகேங்களா, நம்ம சர்க்கிளை பற்றி பார்க்கலாம். சர்க்கிள் இங்கே நான் 5ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதே போல் ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா பை இருக்குது இல்லைங்களா, அதோட வேல்யூ தரேன் 3.14. ஓகே, அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃப்ளோட்டுன்றனால எஃப் போடணும். நெக்ஸ்ட் திங் இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் கரெக்டாக. அந்த பிரிண்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் அதை பிரிண்ட் பண்ணி டோட்டல் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது. ஓகேங்களா, πr² தான் அந்த டீட்டெயிலை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே நான் πr². பைன்றது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது πr² இல்லைங்களா. ஆறுன்ற ரேடியஸ், அந்த ரேடியஸ் இப்படி போட்டுருவேன். இங்கே மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சின்ஸ் இங்கே நான் ஆர்டினரி கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்ற இல்லை. நான் இப்போ என்னன்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். அங்கே உள்ள மெம்பரை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் நம்ம போட்டால் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த இது க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஆப்ஜெக்ட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட்ன்ற அந்த ஒரு மெத்தடு நான் எல்லாமே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கனால நான் டேரெக்டாகவே கூப்பிட்டுட்டேன். இன்புட் எதுவுமே கிடையாது. நான் அப்படியே ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, பில்ட் ஆகிட்டு நம்ம இந்த πr² வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். அதில் மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஐம் ஸோ சாரி, இங்கே பிளேஸ் ஹோல்டர் போடல. பிளேஸ் ஹோல்டர் போடாதனால பிரிண்ட் ஆகவே இல்லை. ஓகேங்களா, பிளேஸ் ஹோல்டர் போட்டு இப்போ இது பண்ணுறோம். 78.5 தான் நம்மளோட ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்டினரி கான்க்ரீட் கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸ் மை ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். வெறுமனே இருக்கிற ஒரு கான்க்ரீட் கிளாஸ். இப்போ எப்போ நான் இந்த ஸ்டாட்டிக் கிளாஸாக யூஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கும் இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ட் ரேடியஸ் ஃப்ளோட் பை ஒரு மெத்தட் இருக்குது இந்த கிளாஸ்க்குள்ளே. இப்போ இங்கே இன்ட் ரேடியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு எப்படி எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரேடியஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன். பட் இந்த பைன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். யாராக இருந்தாலுமே சரி, ஒரு சர்க்கிள் இல்லை நாலு பேர் ஒரு ½ πr² வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டாலும் சரி, எந்த ஒரு ஃபார்முலாவில் எந்த இடத்துல பை ரெஃபர் ஆனாலுமே அதோட வேல்யூ 3.14 தான்.
ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குது, அது மாறப்போகிறது இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஸ்டாட்டிக் மெம்பராக போட்டிருக்கேன். இந்த ரேடியஸ்ன்றது வந்து இன்ஸ்டன்ஸ் மெம்பர்னால் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமாக ஆக்சஸ் பண்ணுவோம். மாறிக்கிட்டே இருக்கனால இது ஸ்டாட்டிக், எப்பவுமே மாற போகிறது இல்லை. இப்போ எப்பவுமே மாறாத இந்த ஸ்டாட்டிக் என்ன ஆகும்னா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் வந்து மெமரி அலோகேட் ஆகிட்டு அது மெமரியிலே தான் இருக்கும். வென்எவர் நீங்கள் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணாலுமே அந்த கிரியேட் ஆகிருக்கிற ஒரே ஒரு மெமரியை தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஃபர் பண்ணி பையோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே கால்குலேட் பண்ணுவே தவிர உங்களுக்கு இங்கே போயிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே பைக்கு தனியாக மெமரி அலோகேட் ஆகாது. இதுதான் ஸ்டாட்டிக். ஓகேங்களா. இந்த மாதிரியான பர்பஸில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்ன்றதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு எதுவுமே பண்ணல, சின்ஸ் ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கேன், எனக்கு சேம் அவுட்புட்டு தான் வரும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் மெமரி ரெஃபர் ஆகுறது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அலோகேட் ஆகும். அது அலோகேட் ஆன மெமரி தான் எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்கள் மை ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்ற கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணாலுமே பையோட வேல்யூக்கு அந்த ஒரே ஒரு மெமரி தான் வந்து ரெஃபர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த கிளாஸை வந்து நான் ஸ்டாட்டிக்காக போட்டுறேன். ஓகே. ஸ்டாட்டிக்காக போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் வந்துருச்சு, இங்கேயும் எரர் வந்துருச்சு, இந்த பிரிண்ட்ன்ற மெத்தட்லையும் எரர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் அதே சொல்லும், கேனாட் டிக்ளேர் எ வேரியபிள் ஸ்டாட்டிக் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கா. டிக்ளேர் எ வேரியபிள்னால் ஒரு கிளாஸை நீங்கள் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாட்டிக் கிளாஸுக்கு வந்து உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி எப்படி நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸில் உள்ள மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கிளாஸ் நேமே தான். ஓகேங்களா. இப்போ மை ஸ்டாட்டிக் கிளாஸ் இருக்கா, மை ஸ்டாட்டிக் கிளாஸ் டாட் பிரிண்ட்டுன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் பிரிண்ட் நேம் வந்து பிரிண்ட்டுன்ற அந்த மெத்தட் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ளே இருக்கிற எல்லா மெம்பருமே வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். cannot declare instance member in a static class அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இங்கே ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாததுனால இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெம்பர், உங்களால் ஆப்ஜெக்ட் வச்சு தான் இந்த இன்ஸ்டன்ஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் கிளாஸோட டைப்பே ஸ்டாட்டிக்காக இருக்கிறனால உள்ளே இருக்கிற எல்லாருமே என்னவாக இருக்கணும்னா ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸ்டாட்டிக்காக இருந்தால் தான் உங்களால் வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிக்காக போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கனாலும் கிளாஸோட நேம் டாட் மெத்தடோட நேம் தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அதை ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதுவே 78.5 அதே ஆன்சர் தான் வரணும். ஓகே, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸை நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா மெம்பருமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் போடணும், எப்போ ஒரு கான்க்ரீட் கிளாஸ் போடணும் அப்படின்னா எப்போ வந்து உள்ளே இருக்கிற திங் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்குது, நீங்கள் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை ஸ்டாட்டிக்காக போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.